இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. வாசிப்போமே முதல் வசனமாக லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். சோ மனுஷகுமாரன் நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள 7 வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், விடாமல் அவர்கிட்ட எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், அவர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கேட்டு பதில் தருகிறார். ஆனா நான் மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவருடைய வருகையின் காலம் மிகவும் மிகவும் சமீபமாக இருக்குது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நாம நியூஸ்ல பார்க்குற செய்திகளும் வசனங்களும் நிறைவேறுதலையும் நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னும் அதிகமாக கடந்த ஒரு வாரமாக நியூஸை பார்க்குறப்ப ரஷ்யால யுக்ரைன்ல நடக்கிற புதிய புதிய பாம்ஸ் அவங்க பயன்படுத்துற விதத்தை பார்க்குறப்ப தேவன் சொன்ன வார்த்தைக்கு நேரா நெருங்கி போய்கிட்டே இருக்கிறத நம்மளால உணர முடியுது. வாசிப்போம் மத்தேயு 24:24-25. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமென். ஆமென். ஏன்னா கர்த்தர் வர்ற அன்னைக்கு விசுவாசத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இன்னைக்கு உலகத்துல கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கள்ள தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் கள்ள கிறிஸ்துவர்கள் மூலியமாகவும் அங்க நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களினாலும் வார்த்தையை அசட்டை பண்ணி, ஏன்னா தேவன் சொல்றாரு, நான் பூமிக்கு வரப்ப விசுவாசத்தை பார்க்க மாட்டேனோ. அப்ப விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலேதான் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலதான் வரும். நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம பார்த்து நாம ஏமாந்துடக்கூடாது. அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே வசனத்தோட ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாக்க நாம விசுவாசத்தை விட்டு விலகி அவர்களுடைய பாவங்கள்ல நாமளும் பங்கு உண்டுன்னு கர்த்தர் 2 யோவான்ல சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதே போல அவர் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ, ஏன்னா அதே அதிகாரத்துல 37, 38, 39 வசனங்களை நம்ம பார்க்கிறப்ப நோவாவின் காலத்துல நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினான் அன்னைக்கு இருந்த மக்களிடையே. ஆனா அவர்கள் யாருமே கேட்கவில்லை. நோவா பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜலப்பிரயாயம் வாரி கொண்டு போகும் மட்டும் அவர்கள் அங்க இருந்த மனிதர்கள் நோவாவின் வார்த்தைகளுக்கு கேட்டும் அதை உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை உறுதிப்படுத்துற வசனமா 2 பேதுரு 3:6 வாசிக்கும். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். சோ ஏற்கனவே நமக்கு கர்த்தர் திருஷ்டாந்தமாக நடந்ததை நமக்கு முன்கூட்டியே எழுதி வச்சிருக்காரு. ஒரு தடவை ஜலத்தை கொண்டு இந்த உலகத்தை அழிச்சாரு. ஆனா மறுபடியும் ஜலத்தை கொண்டு அழிக்க மாட்டேன், ஆனா அக்கினியை கொண்டு நான் கண்டிப்பா அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், நம்ம கண்ணு முன்னாடி நடக்குமா அப்படின்னு நம்ம வசனத்தின் வழியா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க லூக்கா 21:35 வாசிப்போம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆமென். மனிதர்கள் யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல அது ஒரு கண்ணி, அது ஒரு ட்ராப் மாதிரி. எப்படி எலியை பிடிக்கிறதுக்கு எலிபொறி வைக்கிறோமோ அது போல மனுஷர் மேல வரும். ஆனா அந்த கர்த்தர் சொல்லியிருக்காரு 3:7, 2 பேதுரு 3:3, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குங்கிறப்ப கடந்த ஒரு வாரமா ரஷ்யா பயன்படுத்துற பாம்ஸ் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த பாம்ஸ். அந்த பாம்ஸை அவங்க வெறும் வெடி மருந்தை வச்சுதான் இன்னைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயும் எங்களால நியூக்ளியர் பாம் போட்டோம்னாக்க அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அவங்க சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, வெறும் வெடி மருந்தை மட்டும் வச்சு. அப்ப எப்படி இந்த பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம்
நமக்கு இப்ப நம்ம கடந்த ஓராண்டுகளாக வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது நடந்து கொண்டேதான் இருக்குது. தீ கொளுத்தினாரு. இன்ன வரைக்கும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மளால போய் அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும். அதே போல தீரு, லெபனான் அங்கேயும் வந்துட்டு தீ கொளுத்துவேன்னு சொல்றாரு. அதுவும் இப்ப கரெக்டா வந்துட்டு இந்த வசனங்கள்லாம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறப்ப, அதே போல வந்துட்டு இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அந்த விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம வந்துட்டு நிதானிக்கணும். ஆனா கர்த்தர் வந்து சொல்றாரு, விசுவாசத்தினாலே நான் விசுவாசத்தை அதே போல அதே டைம்ல நான் பூமிக்கு வரப்போ விசுவாசத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருனாக்க, ஆனா கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, விசுவாசத்தை நான் காண மாட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வந்து விசுவாசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னாக்கா அதனால நீதிமான் பிழைப்பான். ஆனா விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அப்ப நாம வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நமக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் வந்து கர்த்தர் எபிரேயர் 3:12 வந்துட்டு தெளிவா வந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு எச்சரிக்கிறாரு. அப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்றவங்க, இன்னைக்கு வீடு கூடுகையில இருக்கிறவங்க, அந்தந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசத்தின் கிருகைகளை காட்டுகிற பிள்ளைகளாக தான் நாம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்றாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. கட்டளையாவே கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே விசுவாசத்துல இருக்கேன், அதற்குரிய கிரிகைகளை செய்கிறேன்னாக்க அதுல இருந்து நீங்க இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் தான் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம இருந்தோம்னாக்க நாம இன்னும் வந்து விசுவாசத்தில் குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மை சுற்றி ஏவி நெருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பயத்தை வந்துட்டு நம்மளை அறியாமலே வந்துட்டு கொண்டு வரும். நாளைக்கு நியூக்ளியர் பாம் வந்துச்சுனாக்க நமக்கு இந்தியாவுக்கு நியூக்ளியர் பாம் வருதோ வரலையோ, வராத பட்சத்துல கூட இந்தியாவும் அதனால வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் மற்ற எல்லா காரியங்களையும் போக்குவரத்துல, பெட்ரோல் விஷயத்துல, எல்லா விஷயத்திலயும் வந்துட்டு நமக்கு தட்டுப்பாடு ஏறுறப்ப நமக்குள்ளே வந்துட்டு இங்க அநேக பிரச்சனைகள் வரும்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். ஆனா கர்த்தர் வந்துட்டு இன்னொரு வாக்கு தத்தமும் கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போமே, வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆமென். அப்ப நமக்கு வந்துட்டு பூமியில இதெல்லாம் கண்டிப்பா நடக்க போகுது, நம்ம சுத்திதான் நடக்க போகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்லிய என் வார்த்தைகளுக்கு நீ வந்துட்டு காத்து கொள்ளணுங்கிறாரு. அப்ப வார்த்தைங்கிறப்ப வந்துட்டு அந்த வார்த்தை மேல உள்ள விசுவாசத்தை நாம வந்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டோம்னாக்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உனக்கு ஒண்ணுமே வந்து ஆகாதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்றப்ப நாம வந்துட்டு நாம செய்யற காரியங்கள் வந்துட்டு நமக்கு சில விஷயங்கள் வசனத்தோட ஒப்பிட்டு பாக்குறப்ப கரெக்டா இருக்கணும். ஆனா இன்னும் வந்துட்டு நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு நிறைய வந்துட்டு திஷ்டாந்தங்களா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒவ்வொரு சூழல்களையும் வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவங்க வந்து பரிசுத்தத்துல வந்துட்டு என்னன்னா ரொம்ப வருஷம்லாம் வந்துட்டு நோவாலாம் ரொம்ப வருஷங்கள் வந்துட்டு 100 வருஷம் பேழையை மட்டும் கட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் 40 வருஷம், 50 வருஷம், 70, 80 வருஷம் வந்து விசுவாசத்துல கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சித்தமானவைகளை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க. அதே போல நாமளும் வந்துட்டு பவுல் சொல்லுவார், நான் வந்துட்டு இவருக்கு தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுறப்ப நான் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரு. அப்ப நாமளும் அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் வந்துட்டு காத்துக்கொள்ளணும்னாக்க நம்ம ஒரு சில இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு தானியலை குறித்து கொஞ்சம் வந்துட்டு தியானிச்சு பார்ப்போம். எபிரேயர்ல 11:39-40 வாசிப்போம். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரண ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். ஆமென். சோ இவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த அதிகாரத்துல எபிரேயர் 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபேல் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை முழுக்க வந்துட்டு அவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையும் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துல நிலைச்சிருந்து அவங்களுக்கு வந்த போராட்டங்களில் எல்லாமே வந்துட்டு அவங்க வெற்றி கொண்டு கடைசியில வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு தங்களை வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு பரதேசிகள்னு சொல்லி அவங்க வந்து பூமிக்குரிய காரியங்கள் மேல வந்துட்டு நம்பிக்கை கொள்ளாமல் அதை வந்து பூமியை பற்றி கொள்ளாமல் பூமியில வாழ்ந்து அவங்க விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஏன் அடையாம போனார்கள்னாக்க ஏன்னா கர்த்தருடைய வருகையின் போதுதான் அவங்க எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப நாமும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்ப நமக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அததான் எபிரேயர் 12:1 சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இடத்துல வந்துட்டு 1 பேதுரு முதல் அதிகாரத்துல 10-11 வாசித்தோம்னாக்கா அந்த தீர்க்கதரிசிகள் இடத்துல இருந்தது வந்துட்டு கிறிஸ்துவின் ஆவிதான் இருந்துச்சு. அதே ஆவிதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறப்ப வந்துட்டு அதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து தானியேல் வந்துட்டு எப்படி வந்துட்டு தேவனுடைய ஆவியினால எப்படி வழி நடத்தப்பட்டார், அவர் என்னென்ன சூழல்ல எப்படி எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு கடந்து வந்த பாதைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தியானிச்சு பார்ப்போம். ஸோ நமக்கு தானியேலை பத்தி எல்லாருக்குமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுல ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பார்ப்போம். தானியேலை பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு எங்கேயாவது பாவம் செஞ்சாரா அப்படிங்கிறது வந்துட்டு பைபிள்ல எந்த இடத்துலயுமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆன மாதிரியே ஒரு வசனமும் இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆனா அவர் வந்துட்டு தன்னுடைய தேசத்துக்காகவும் வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு பாவ அறிக்கை பண்ணாருன்னு சொல்லி தானியேல் 9வது அதிகாரம் முழுக்க நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க கர்த்தர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த 9வது அதிகாரத்துலதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மாமிசத்துல வந்துட்டு எப்ப வெளிப்படுவாரு அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்துட்டு தானியேல் மூலியமா தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தினாரு. தானியேல் எல்லாத்துலயுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில வந்துட்டு அவர் வந்துட்டு முதன்மையாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்தாரு. ஏன் அப்படி இருந்தாரு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம தியானித்து பார்ப்போம். தானியேல்ல 1வது அதிகாரத்துல 3 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஆமென். ஆமென். இப்ப இந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து ஜெரோமியா மூலியமா கர்த்தர் வந்துட்டு என்ன நடக்க போகுது, நீங்க எல்லாருமே வந்துட்டு பின்மாற்றம் அடைஞ்சு தேவனுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை பண்றீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாருமே செவி கொடுக்கலன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்து அவர் சொன்ன காலகட்டத்துல நேபுகாத் ராஜா பாபிலோன்ல இருந்து வந்து சாலமோன் கட்டிய அந்த 1ஆம் ஆலயத்தை முழுக்க இடிச்சு போட்டு அங்க வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு சாகுறாங்க, நிறைய பேர்த்த வந்துட்டு சிறை பிடிச்சிட்டு போறாங்க. அதுல வந்துட்டு சிறை கைதியாக போனதுதான் வந்துட்டு தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வயது வந்துட்டு ஒரு இளைஞராக ஒரு 16ல இருந்து ஒரு 18 வயது உள்ளவராக தான் இருந்தாரு. அவர் கைது செய்யப்பட்டதோட சூழலையும் பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா நிறைய பேர்த்த விட்டுட்டு போனாங்க, நிறைய பேர்த்த கைது செஞ்சு கொண்டு போனாங்க, அதுல ராஜாவையும் கைது செஞ்சு போனாங்க. ஆனா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருந்தாரு, நல்ல ஒரு புத்திசாலியா இருந்தாரு. இந்த காரணத்துக்காகவும் இவர் வந்து சிறைப்பட்டு பாபிலோனுடைய அங்க உள்ள கலாச்சாரம், ஏன்னா அவர் வந்து
யூதர்களுடைய கலாச்சாரம் டோட்டலி வந்துட்டு வித்தியாசமானது. அது உலகத்தோட ஒத்து போகாது. கர்த்தர் அவங்களுக்கு 613 கட்டளைகளை கொடுத்து அவங்க சிறு வயது முதல் பிறந்த குழந்தைகள் வந்து 5 வயதுல இருந்து அவங்க வந்துட்டு வேதத்தை வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஒரு 15, 16 வயசுக்குள்ள வந்துட்டு நல்ல தேறினவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு இங்க வந்து தானியேல் வந்து சிறைப்பட்டு போறாரு. ஆனா அங்க போற இடத்துல அங்க வந்து டோட்டலி வந்துட்டு எல்லாமே புது கலாச்சாரம், புதிய மொழி, அங்க சாப்பாட்டு வகைகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருந்துச்சு. தானியேல் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த 15 வருஷம் 18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்து முழுமையாக வந்துட்டு அவருக்கு மாறக்கூடிய சூழல்கள் வருது. பல சோதனைகள் அவருக்கு வந்துட்டு அங்க வருது. பாவம் செய்யக்கூடிய சூழல்கள், அழுத்தங்கள், அவர் வேலை பார்க்குற அவர் என்னென்ன வேலை செய்தாரோ அந்த இடத்துல வந்துட்டு மற்றவர்கள் இவர் மேல் கொண்ட பொறாமையினால அநேக பிரச்சனைகளை வந்துட்டு செஞ்சாரு. ஆனா இதன் மத்தியிலும் வந்துட்டு அவர் எல்லாத்துலயுமே வந்துட்டு தேவன் வந்து அவரை வந்துட்டு உயர்த்தினார். அதை நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது. ஏன்னாக்க அது முதல் காரியம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து 2வது பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு ராஜாவுக்கு வந்துட்டு நல்ல ஆலோசகராக இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு தேசத்துக்கே வந்துட்டு அதிகாரியாக வச்சாரு. அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு 80 வயசு இருக்கப்பதான் வந்துட்டு மேதியா பெர்ஷியா ராஜா வந்துட்டு அந்த பாபிலோன் ராஜா வந்து மேதியா பெர்ஷியா கைக்கு போறப்ப அங்கேயும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு அதிகாரியா வந்துட்டு செயல்பட்டார். அவர் வந்து வாலிப வயசுலயும் அங்க செயல்பட்டாரு. தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்து அங்க ராஜாவுக்கும் அங்க ராஜ்யத்தையும் வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அதே போல 80 வயசுலயும் அதையும் போல சில காரியங்களை குறித்து வந்துட்டு அவர் வந்து செஞ்சாரு. 2வது காரியம் வந்துட்டு இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய 2வது வருகையை குறிச்ச அடிப்படையான தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து தானியேல் 2வது அதிகாரத்துல தானியேல் மூலியமா தான் வந்துட்டு அதை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உலகத்தோட முடிவு, ராஜ்யங்கள், அதோட முடிவு எப்ப இருக்கும் எல்லாமே வந்துட்டு தானியேல் மூலியமா தான் வந்து கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தினாரு. அப்ப ஏன்னா நம்மளை போலதான் வந்துட்டு தானியேல் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அப்ப தானியேல் வந்துட்டு இத்தனைக்கு மத்தியிலே வந்து தானியேல் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு பாவம் செஞ்சாரா, இடறி விழுந்தாரா, தவறு செஞ்சாரா அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை குறிச்சு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எந்த இடத்துலயுமே இல்லை. ஆனா அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல சோதனைகள் வந்துச்சு. அவர் ஒவ்வொன்றையும் எப்படி வந்துட்டு மேற்கொண்டாரு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையோட ஒத்து போகிற இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய விஷயங்களும் அன்னைக்கு தானியேல் சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நாம செய்யற வேலைகளும் அன்னைக்கு தானியேல் செய்த வேலைகளோட நம்ம வந்துட்டு ஒப்பிட்டு பாக்குறப்ப நாம வந்துட்டு தானியேல அவர்கிட்ட இருந்து அந்த வசனத்தின் மூலியமாக, ஏன்னா இன்னைக்கு வந்து தானியேல் வந்துட்டு ஒரு கட்டுக்கதையோ அப்படின்னு வந்துட்டு புறஜாதிகள் மத்தியில இதை போய் சொன்னோம்னாக்க, இல்ல ஏன் கிறிஸ்தவர்களே இன்னும் நிறைய விஷயங்களை வந்துட்டு கட்டுக்கதை மாதிரி தான் வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தானியேல் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலியமா தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய 2வது வருகையை முழுக்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அப்ப இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்துட்டு எல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். அந்த சம்பவங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுத்திருக்கிறது. ஸோ நாம அதுல இருந்து கத்துக்கக்கூடிய பாடங்கள் என்ன, எதை நாம வந்துட்டு அதுல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு நாம எதை விசுவாசத்தினாலே வந்து மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை குறித்து கொஞ்சம் வந்துட்டு பார்ப்போம். இன்னைக்கு நாம கடைசி காலத்துல இருக்கிறோம். கடைசி காலத்துல இருக்கிறப்ப மனிதர்களிடத்துல வந்துட்டு சுபாவ அன்பு இருக்காதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2வது வந்துட்டு மனிதர்கள் எல்லோருமே வந்துட்டு பெருந்திண்டிகளாக தான் இருப்பாங்க. கர்த்தர் வந்துட்டு வசனத்துல தீமோத்தியில 2 தீமோத்தி 3வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா வந்துட்டு இருக்கும். அதே போல லூக்காலே அதே தான் இருக்குது. மார்க்ல 24லயும் அதே மாதிரி வசனம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு தானியேல் வந்து கைது செய்யப்பட்டு அவர் அரண்மனைக்கு போனப்ப வந்துட்டு ராஜா வந்துட்டு ராஜாக்குரிய சாப்பாடையும் இந்த திராட்சை ரசத்தையும் அவங்களுக்கு வந்து வைக்கிறப்ப வந்துட்டு தானியேல் வந்துட்டு என்ன செய்தார் அப்படிங்கிறது தியானிச்சு பார்ப்போம். தானியேல்ல 1:8 வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு வந்துட்டு வேதத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அதாவது வந்துட்டு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல அந்நிய தேசத்துல அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்துட்டு அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடா இருக்குன்னு சொல்லி லேவியர் ஆகமம், சங்கீதத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து அவர் வந்து திருஷ்டாந்தமா அவர் இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து படித்த வசனங்கள்.
ஆனா படித்த வசனத்தை வந்துட்டு தான் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா வந்துட்டு பாவம், சில காரியங்கள் பாவமான காரியம், சில காரியங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லாதுன்னு சொல்லிட்டு தான் இருதயத்துல வந்துட்டு நிர்ணயம் பண்ணி கொண்டு அவர் அடுத்தது வந்துட்டு இவர்கிட்ட போய் பேசுறாரு. யாரு அங்க உள்ள வந்துட்டு அதிகாரிகிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான சாப்பாடு தேவையில்லை, எனக்கு வந்து பருப்பு வகைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கிட்ட வந்துட்டு 9வது வசனத்தை வாசிச்சு. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய வசனத்துக்கு நான் உறுதியா நிற்பேன்னு சொல்லி தானியேல் வந்துட்டு தான் இருதயத்துல தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது வந்துட்டு, ஏன்னா அங்க வந்துட்டு ஏன்னா அவரே ஒரு சிறை கைதியா தான் போயிருக்கிறாரு. அங்க போய் வந்துட்டு தனக்கு தெரியாத விஷயங்களை புதுசா படிக்கணும். அவங்க குடும்ப சூழல்கள் எல்லாமே அங்க வந்து மாறி போயிருச்சு. ஆனா இருந்த மூலம் வந்துட்டு அவருக்கு எல்லாமே செய்யறதுக்கு அங்க வந்து ரைட் இருக்குது. ராஜா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு, அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு அவர் இருதயத்துல இருந்தனால அவர் வந்துட்டு அதுக்கு சற்றும் வந்துட்டு இணங்காம, அதுவும் ராஜா சொன்ன கட்டளையை மீறி எதிர்த்து வந்துட்டு தான் வந்துட்டு அவர் போய் அங்க போய் அந்த அதிகாரிகிட்ட போய் பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி, ஏன்னா அவர்கிட்ட அதிகாரிகிட்ட பேசுறப்ப வந்துட்டு தன்னை தாழ்த்தி தான் போய் அங்க வந்து நீங்க எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, பருப்பு வகைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு அதிகாரி இடத்துல பேசுறதுக்கு அங்க வந்துட்டு தானியேலுக்கு வந்துட்டு தயவும் இறக்கும் வந்து தேவன் இடத்துல வந்துட்டு கிடைக்குது. சோ இதே போல விஷயம் இது எப்படி இதெல்லாம் தானியேலுக்கு வந்துட்டு தெரியும், அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு உறுதியா வந்துட்டு இப்படி நம்ம ராஜாவுக்கு எதிராக போனா நமக்கு பிரச்சனை வராதா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஏற்கனவே வந்துட்டு மோசேயோட புஸ்தகத்துல இருந்து நிறைய விஷயங்களை அவர் வந்துட்டு படிச்சிருப்பாரு. ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னாக்க 39ல யோசேப்புக்கு கர்த்தர் வந்துட்டு இதே போலதான் அங்க வந்துட்டு யோசேப்பு வந்துட்டு பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருந்தப்ப அவர் தன்னை தாழ்த்தி எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு அவர் வந்துட்டு பாவம் செய்யவே இல்லை யோசேப்பு. அப்ப கர்த்தர் வந்துட்டு அவர் பாவம் செய்யாதப்ப வந்து கர்த்தர் வந்துட்டு யோசேப்போட இருந்தால் அவன் செய்வது எல்லாத்தையும் வந்து கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். சோ இதையெல்லாம் வந்துட்டு அவருக்கு திருஷ்டாந்தமாக, ஏன்னா ரோமர் 15:4 சொல்லுது. நாளையும் வாசிங்க, ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். சோ இன்னைக்கு நமக்கு வந்துட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரப்பையும் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறப்ப தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவர்கள் வந்து எப்படி செயல்பட்டார்களோ அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதியிருக்கிற மாதிரி, அதே போலதான் வந்து தானியேல் வந்துட்டு யோசேப்போட வாழ்க்கையில வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு அவர் வந்துட்டு தான் இருதயத்தை நிறுத்தி தனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அவர் சிறைப்பட்டு போயிருக்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு தன்னோட இருக்கிறாரு, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்ப கர்த்தர் அவர் கூட இருந்து அவருக்கு வந்துட்டு எல்லா காரியங்களையும் அவருக்கு வந்துட்டு அவர் உதவி செஞ்சாருங்கிறத நாம வந்துட்டு இந்த இடத்துல நிதானிச்சு பார்க்கணும். சோ இதே போலதான் அதே ஆவிதான் அன்னைக்கு யோசேப்பு கிட்டையும் தானியேல்கிட்டையும் இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதே போல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிடத்திலும் கிறிஸ்துவின் ஆவிதான் இருந்துச்சுன்னு சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 10-11 வாசிக்கிறோம். அப்ப நாம வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்மளுடைய சில காரியங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்றப்ப நாம ஏன் வந்துட்டு தடுமாறுறோம் அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்த்து, ஸோ இந்த தானியலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எதை கற்றுக்கிட்டு மாத்திக்க முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு மாத்துறதுக்கு நாம வந்துட்டு ரெடியா இருக்கணும். ஏன்னா வந்து கர்த்தருக்கு தான் வந்துட்டு நாம எப்போதுமே இது தானியேலோ யோசேப்போ வந்துட்டு முதல் இடத்தை கொடுத்தப்ப அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உலக ரீதியான ஆசீர்வாதங்களும் வந்துச்சு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு வந்துட்டு எப்பொழுதுமே இருந்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. 2வது வந்துட்டு தானியேல் வந்துட்டு தான் வந்துட்டு தன்னுடைய கொள்கைன்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு பாலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு கொள்கையை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க, இதை சொல்லுவாங்க, இதன்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேர்தல் வரும், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கைகள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் சுய நோக்கத்துக்காகவும் அவங்க ஒவ்வொருத்தவங்க நடக்கிறாங்க. ஆனா தானியேல் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் வந்துட்டு சமரசம் செய்யாம காம்ப்ரமைஸ் பண்ணாம வந்துட்டு அவர் வந்துட்டு வாழ்ந்து வந்தாருங்கிறத நிதானிச்சு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னாக்க
ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து சாப்பாட்டு கொடுக்குற வேண்டிய விஷயத்த பத்தி, சாப்பாட்டு வந்து அவங்க ராஜாவுக்குரிய சாப்பாடை கொடுக்குறப்ப அவர் வந்துட்டு அதுல எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸும் ஆகல. அவர் வந்துட்டு பயப்படவும் இல்லை. அதே போல வந்துட்டு தானியேல்ல 5வது அதிகாரத்துல 13-17 வாசிப்போம். 13-17. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோஷியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற் சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு ராஜா கொடுக்குற எந்த பரிசும் வெகுமானங்களும் எனக்கு வேணாம், உங்களோடதை உங்ககிட்டயே வச்சுக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட தைரியமா போய் அங்க வந்து பேசிட்டு, கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதை நான் வந்துட்டு உண்மையும் உத்தமமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு தானியேல் வந்துட்டு நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கிறோம். அதே போல வந்துட்டு தானியேல்ல 6வது அதிகாரத்துல 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். சோ இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா, அங்க வந்துட்டு தானியேல் மேல வந்துட்டு ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்குன்னு சொல்லி ராஜாவை வந்து அங்க இருக்கிறவங்க வந்துட்டு வஞ்சனையா வந்துட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு, யாருமே வந்துட்டு 30 நாளைக்கு வந்துட்டு எந்த ஒரு தேவன்கிட்டையும் வந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனா தானியேலோ வந்துட்டு என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவர் எதுக்குமே வந்துட்டு, ஏன்னா அவர் வந்து வழக்கமா வந்துட்டு டெய்லி 3 வேளை வந்துட்டு அவர் வந்துட்டு ஓப்பனா தான் வந்துட்டு அவர் வந்து எல்லாரும் முன்னாடி தான் வந்து அவர் வந்துட்டு அவர் வீட்டு மாடியில ஜெபம் பண்ணுவாரு. ஸோ அதுல அவர் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. இது எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு முத்திரை போடப்பட்டிருக்குது, ராஜாவோட முத்திரை போடப்பட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத, அந்த பத்திரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமே வந்துட்டு அவர் வந்துட்டு தான் ஆராதிக்கிற தேவனை எப்பொழுது போல அவர் வந்துட்டு ஆராதிச்சு வந்தார். ஸோ அவர் தன்னுடைய இதுல இருந்து நிலைப்பாட்டுல இருந்து வந்துட்டு அவர் வந்து என்னைக்குமே வந்துட்டு அவரு மாறவே இல்லை. அப்ப மாறாதப்ப இருந்தப்ப அவருக்கு அடுத்த வந்துட்டு சிங்கத்து குகையில வந்துட்டு அவரை போட்டாங்க. அவர் வந்துட்டு விடுதலையாக்க சிங்கம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவரை வந்துட்டு விடுவிச்சார். ஏன்னா அவர் வந்துட்டு எந்த ஒரு தவறும் செய்யல கர்த்தருடைய பார்வையில. அத சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்க 37ல 32-34 வரைக்கும். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவரை இயேசு கிறிஸ்துவை நாம பின்பற்றணும்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு உபத்திரமும் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. சோ அதே போலதான் இங்க வந்து சங்கீதத்துல வந்துட்டு துன்மார்க்கன் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு நீதிமான் மேல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அவனை வந்துட்டு வழி தப்ப வைக்கிறதுக்கு, அவன் மேல பொறாமை கொண்டு அவனை ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன் அவனை வந்துட்டு கடைசியில கொலை செய்வதற்கு கூட வந்துட்டு ஏதாவது ஒரு வழி தேடுறான். ஆனா கர்த்தரோ அவனை இவன் கையிலே விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தானியேல் வந்துட்டு சங்கீதங்கள்ல இருந்து வாசிச்சு அவர் எவ்வளவு வந்துட்டு தேவனுடைய வசனத்துல வந்துட்டு உறுதியா இருந்தாரு, அவர் ஆராதிக்கிறதுல எவ்வளவு உறுதியாக இருந்தாரு. அவரும் சரி, அவருடைய நண்பர்களும் சரி, அவருடைய 3 நண்பர்களும் வந்துட்டு இந்த சிலைய, ராஜாவோட சிலையை நீ வந்துட்டு வணங்கணும்னு சொல்லி நெருப்பு முன்னாடி, அவர் அவ்வளவு அனலுக்கு முன்னாடி நிறுத்தி, நீ வந்து இப்ப நீ வந்துட்டு இந்த சிலையை நீ வணங்கலைன்னா உன்னை உள்ள தூக்கி போட்டுருவோன்னு சொல்றப்ப வந்துட்டு
இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாத்துவார். அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கட்டளை மேல விசுவாசம் வச்சு அதன்படிதான் நான் நடப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. அவங்க 3 பேர்த்தையும் உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா தேவன் அவங்கள உயிரோட அவங்க முடியோ ட்ரெஸ்ஸோ எதுவுமே ஒண்ணுமே ஆகாம அப்படியே கொண்டு வந்தாரு. சோ நாமளும் கடைசி வரைக்கும் கர்த்தர் வருகை வரைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சோம்னா அதை கிருகையில காட்டணும். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்ம செய்யற சின்ன சின்ன ஏன்னா நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ கர்த்தர் யார அன்பு செய்வார் அப்படிங்கிறதையும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 15:1-5 வரைக்கும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். சோ யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், பரிசுத்த பருவத்தில் வாசமாக இருப்பான் பாத்தீங்கன்னாக்கா, உத்தமனாய் நடந்து. சோ நம்முடைய எல்லா வழிகளையும் நாம கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். அப்படி செஞ்சோம்னாக்க அவர் அடுத்த மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம இன்னைக்கு சத்தியத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்ம கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம எங்கும் போய் சொல்ற பிள்ளைகள் நாவிலிருந்து எந்த ஒரு புறம் கூறுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம நம்ம எங்க போனாலும் சரி, இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு புறக்கூறுதல் இருக்கும், இல்ல மத்தவங்களை குறிச்சுனா ஒரு ஏளன பேச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா நாம மனுஷனை, பிதாவாகிய தேவனை நம்முடைய நாவினால நாம துதிக்கிறோம். அதே மனுஷனை, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம், புறம் கூறுறோம், தேவையில்லாத பேச்சுக்களை மத்தவங்க காரியங்களை நாம தலையிட்டு பேசுறோம். சோ இதெல்லாம் நாம நிதானிச்சு நாம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் தானியேலுடைய, ஏன்னா தானியேல் அந்த தேசத்துக்கே அதிகாரியா ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருந்தப்ப அவர் உலகத்துல ஒரு பகுதியை அவர் தான் ராஜபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணணும்னா அவரு அநேகரோட அவர் அனுதினமும் அவருடைய உரையாடல் இருக்கும். அப்ப அவருடைய வார்த்தைகளையும் அவர் எந்த விதத்திலையும் அவர் பாவம் செஞ்ச மாதிரி எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. அதே போல தான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் பாக்கியவான் இருக்குது வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களையே கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும்னு சொல்லிதான் நமக்கு வசனமே சொல்லுது. 1 பேதுரு 4வது அதிகாரத்திலயும் 3வது அதிகாரத்திலேயே பார்த்தோம்னாக்க, நம்ம தீமை செய்துதான் எல்லாருமே பாடு அனுபவிப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய்தும் பாடு அனுபவித்தாலும் பரவாயில்ல, நீ பாவத்திலிருந்து விழக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சோ இது இந்த வசனம் எல்லாத்தையுமே நம்ம தானியேலோட வாழ்க்கையிலையும் சரி, யோசிப்போட வாழ்க்கையிலையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்க, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை போல ஒரு மனிதர்களாக தான் வாழ்ந்து அவங்களுடைய சந்தர்ப்ப ஒவ்வொரு சூழல்கள்லையும் சோதனை வந்த நேரத்திலையும் அவங்க உறுதியா விசுவாசத்துல நிலைச்சு நின்று அவங்க வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்சுட்டாங்க. அப்ப நாமளும் அதுக்குள்ள போகிறதுக்கு பிரயாசப்படணும். அதே போல இன்னொரு தானியேல் தான் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாக இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரத்துல 1-4 வரைக்கும் உள்ள வசனம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்தை, அந்த 4 வசனத்தை நம்ம தியானிச்சு பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு நாம செய்யற வேலையோட நம்ம வந்துட்டு தானியேல் வந்துட்டு 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவதற்காக அவருக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் ஒருவன் தான் வந்துட்டு தானியேல். அப்போ வந்து கிட்டத்தட்ட 123 வந்து நம்ம வந்துட்டு வகுத்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 40 தேசத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஆளுகையை வந்து செய்கிறார். ஆனா கர்த்தரோ வந்துட்டு அவர் கூட இருந்தார். ஏன்னா தானியேல் கிட்ட வந்துட்டு விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னு வந்துட்டு சொல்றாரு. அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ராஜா ஏற்படுத்த நினைத்தார். ஆனா இதனால வந்துட்டு மற்றவங்க எல்லாம் வந்து அவர் மேல வந்துட்டு பொறாமை கொண்டு அவர் மேல வந்துட்டு இந்த வேலைகள், அவர் செய்யற வேலைகள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவர் மேல வந்துட்டு எந்த விதத்திலையுமே வந்துட்டு குற்றம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏன்னா அவர் வந்துட்டு தன்னுடைய எல்லா நடக்கைகளையும் வந்துட்டு உண்மையாக இருந்தார்னு சொல்லி வசனம் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு இன்னைக்கு நாம நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போறோம். நிறைய, ஏன்னா மற்ற சகோதரர்களோட பேசுறப்பையும் சரி பழகிறப்பையும் வந்துட்டு வேலை நிமித்தமாக அங்க வந்துட்டு நிறைய உள்ள வந்துட்டு பாலிடிக்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க வந்துட்டு தானியேல் வந்துட்டு ராஜ்யத்தையே ஆள்றாருனாக்க அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். ஆனா இங்க வந்துட்டு ஆபீஸ்ல சின்ன சின்ன வேலைகளை தான் நமக்கு வந்துட்டு ஒரு வேலை நம்ம, அப்ப அந்த வேலைகள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்து வசனம் சொல்லியிருக்காரு, தனக்கு வேலைக்கு அடுத்த காரியங்களை வந்துட்டு தலையிடாம இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு பாவத்துல வந்து விழமாட்டோம்னு சொல்லி நமக்கு புதிய ஏற்பாட்டுல வசனங்கள்ல வந்துட்டு 1 தெசலோனிக்கே தீமோத்தேயுல எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டு நம்ம நிதானிச்சு பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஆபீஸ்ல போயிட்டு வேலை பார்க்குற இடத்துல என்ன மாதிரி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், எந்த மாதிரி பாலிடிக்ஸ்குள்ள நாம வந்துட்டு இன்வால்வ் ஆகுறோம், இல்ல நாம இன்வால்வ் ஆகலைனாலும் நாம எந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு இழுக்கப்படுறோம் அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். நாம அந்த எல்லா பிரச்சனையில இருந்து நம்மளால வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியும்னு அவருடைய வசனம் சொல்லுது. அவருக்கு நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம தானியேலை வச்சே பார்க்க முடியுது. இப்ப தானியேல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கினாரோ, கர்த்தரை வந்துட்டு முதன்மையா வச்சுட்டு எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரோ, கர்த்தர் வந்துட்டு அவருடைய எல்லா காரியங்களையும் வந்துட்டு வாய்ப்பு பண்ணார். அங்க வந்துட்டு தேசங்களையே அவர் வந்துட்டு உலகம் முழுக்க தேசங்களையும் அவர் வந்துட்டு ஆள்றதுக்கு கர்த்தர் துணை செய்தவர். நாம செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன வேலைகள்ல வந்துட்டு நாம கர்த்தருக்கு உண்மையா இருந்தோம்னாக்க கர்த்தர் எல்லா காரியங்களும் வந்து நம்மளை வந்துட்டு அவரால் வந்துட்டு வெளியில கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறத நாம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா நாம வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகள் வந்துட்டு சொல்லியிருக்கு. இதை வந்துட்டு தானியேல் புஸ்தகத்தை ஒரு கதையாக நாம வந்துட்டு பார்த்தோம் கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு சிங்கத்தின் கொகை, அதே போல நெருப்புல தூக்கி போட்ட கதையை நம்ம பெற்றோர்களோ இல்ல வந்துட்டு நம்ம போன சபைகளோ அதை ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இதவே வந்துட்டு இது நிஜம், இது வந்துட்டு இது அவருக்கு நடந்த மாதிரியே வந்துட்டு நானும் வந்துட்டு அவரை போல வந்துட்டு தேவனுக்கு பிரியமாக நடந்தேனாக்க அவர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு, ஏன்னா அவர் வந்து தேவனை தான் முதல்ல வந்துட்டு பிரியப்படுத்தினாரு, அவருக்கு சுத்தமானதை தான் செஞ்சாரு. அப்ப அவர் செய்ய மனிதர்கள் அவர்கள் சுற்றி இருக்கிறவர்களோட வந்துட்டு இவர் கர்த்தர் வந்துட்டு தானியேலுக்கு வந்துட்டு தயவையும் நற்சாட்சியும் அவருக்கு வந்து ஏற்படுத்தினப்ப வந்துட்டு அவரை முதன்மையாக வந்துட்டு உயர்த்தினாரு. சோ அவர் வந்து கொஞ்சத்துல வந்துட்டு உண்மையா இருந்தப்ப அவரை வந்துட்டு உயர்த்தினாரு. இதே விஷயத்தான் நமக்கு லூக்கால வாசிப்போமே 16வது அதிகாரத்துல 10-12 வரைக்கும். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான்.
அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லி வசனம் வந்துட்டு சொல்லுது. சோ நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அந்த எல்லா காரியத்திலும் நமக்கு வந்து அந்த உலக பொருள்களை கொடுக்குறப்ப நாம அதை வந்து சரியா பயன்படுத்துறோமா இல்லையா, தேவனுடைய மகிமைக்காக அதை வந்துட்டு செலவிடுறோமா இல்லையா, நம்மளுடைய பணத்தையோ இல்லை நம்மளுடைய நேரத்தையோ இல்லை நம்மளுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளையோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சாட்சிகளையோ நாம வந்துட்டு அதை வந்துட்டு அவருடைய மகிமைக்காக அதை வந்து நாம வந்து பயன்படுத்துறோமா இல்ல நம்மளுடைய சொந்த லாபத்துக்காகவோ பெருமைக்காகவோ அதை வந்துட்டு பயன்படுத்துறோமாங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். நாம எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருந்தோம்னாக்க மத்தேயு 25:21 சொல்லுது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கர்த்தர் வருகையின் போது அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நியாய விசாரிப்பு செய்யறப்ப வலது பக்கத்துல இடது பக்கத்துலயும் வந்துட்டு வெள்ளாடு செம்மறியாடாக பிரிச்சு வைக்கிறப்ப வலது புறத்துல வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீ உண்மையும் உத்தமமாக இந்த பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு நீ இருந்த அப்போ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி அவர் நமக்கு அநேக ராஜ்யங்களை வந்துட்டு பரிசா வந்துட்டு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு நாம அவருடைய ஆவியினாலே உணர்ந்து அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள காலகட்டங்களை நாம நிதானிச்சு பார்த்து நாம எப்படி நம்மள மாத்திக்க வேணும் நம்மளுடைய வழிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சு பார்ப்போம் தானியேலுடைய வாழ்க்கையை வச்சுட்டு. ஸோ இதைதான் வந்துட்டு பவுலும் வந்துட்டு இதே கட்டளையை தான் வந்து தீமோத்திக்கு கொடுக்கிறாரு. 1 தீமோத்தி 4:12 வாசி. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமா. சோ நீ வந்துட்டு இளைஞரா இருந்தாலும் சரி, அதே போல தீத்து 2:6-8 வரைக்குள்ள வாசிக்கலாம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 வசனத்தையும் தீமோத்திலையும் பார்த்தோம் தீத்துலையும் பார்த்தோம். அங்க வந்துட்டு பாலிய வயதுல இருக்கிறப்ப நீ வந்துட்டு உன்னுடைய நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தி வந்துட்டு ஒரு இளைஞனா பார்த்து சொல்றாரு. சோ இதே போலதான் வந்துட்டு தானியேலும் வந்துட்டு ஒரு 18 வயசுல இருக்கிறப்ப அவர் கைது செய்யப்பட்டு போனப்ப ராஜாவோட கூட இருந்தப்ப அவர் எல்லா காரியத்திலையும் இந்த வசனத்தின்படி அவர் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாதான் வந்துட்டு இருந்தாரு. அதனாலதான் அங்க வந்து கர்த்தர் வந்துட்டு அவரை வந்துட்டு உயர்த்தினார். எப்படி யோசேப்பையும் அதே போல வந்து உயர்த்தினாரோ அதே போல தானியேலையும் உயர்த்தினாரு. தானியேலை உயர்த்தி அதுக்கு மேல வந்துட்டு இன்றைக்கு உலகத்துக்குரிய எல்லா தீர்க்க தரிசனமும் உலகத்துல கர்த்தர் எப்படி மறுபடியும் வரப்போறாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன ராஜ்யங்கள் இருக்க போகுது, அதுக்கப்புறம் கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்துட்டு அந்த கல் வந்துட்டு அந்த ராஜ்யங்களை இடித்து போட்டு அதுவே வந்து பர்வதம் ஆகுங்கிற அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வந்துட்டு இவர்கிட்ட தான் வந்துட்டு கர்த்தர் இவர் மூலியமா தான் வந்துட்டு நமக்கு வந்து வெளிப்படுத்தினாரு. அதே போல வயதாக இருக்கிற பொழுதும் எப்படி நீ இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், நீ புத்தி சொல்ல வேண்டும். தீத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, நீ எல்லா காரியத்திலையும் வந்துட்டு மாதிரியாக இரு. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் நல்லொழுக்கங்களிலும் குற்றம் பிடிக்காதபடி ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரப்ப வந்துட்டு நாம வந்துட்டு மாமிசத்துல யோசிச்சு மாமிசத்துல நாம வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் இடத்துல நாம வந்துட்டு போராடி கொண்டு இருக்கிறோமா இல்லைனாக்க ஆரோக்கியமான வசனத்தை வச்சு நாம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுகிறோமான்னு பார்க்கணும். ஏன்னா மாமிச சிந்தை ஆவிக்கு விரோதமானது, பகையாக இருக்கிறது, தேவனுக்கு அது வந்து பகையாக இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுது. அதாவது மாமிச சிந்தை. ஆனா தேவனுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம அதை விசுவசிச்சு அதை அணுகிறப்ப அதை விசுவசிச்சு அதை அந்த வசனத்தை வச்சு நாம ஜெபம் பண்றப்ப நமக்கு எல்லா காரியத்திலையுமே வந்துட்டு விடுதலை உண்டு அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப
இன்னைக்கு கணவன் மனைவி, இன்னைக்கு யாராவது வந்துட்டு கணவன் வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க, மனைவி சத்தியத்தை ஏத்துக்கல அப்படிங்கிற வீடுகள்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் வந்துட்டு வசனத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. பெண்கள் எப்படி இருக்கணும், அதே போல வந்துட்டு ஆண்கள் எப்படி இருக்கணும். அப்படி இருந்தாலும் அவங்களுடைய நடக்கைகள் மூலியமாக அவங்க வந்துட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கறதன் மூலியமாக அவங்க கணவனையோ மனைவியோ கண்டிப்பா வந்துட்டு ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக இருக்குது. ஆனா இன்னமும் வந்துட்டு என் வீட்டுல வந்துட்டு அந்த மாதிரி இன்னும் மாறாம இருக்கிறோம்னாக்க நாம ஏதோ வசனத்துக்கு விரோதமாக நிக்கிறோமா, வசனத்தை படிக்கிறோம், அதன்படி செய்யாம அதற்கு எதிராக செயல்படுகிறோமா அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்ப்போம். அடுத்து வந்துட்டு இப்ப தானியேலை பாத்தீங்கன்னாக்கா இந்த எல்லா காரியத்திலும் அவருதான் வந்துட்டு தேசத்துல முதன்மையா வந்து கர்த்தர் வந்துட்டு வச்சாரு. அவர் வந்துட்டு தான் கொண்ட அந்த வசனத்தின் மேல ஒரு கொள்கை பிடிப்புள்ள மனிதனை போல வந்துட்டு அவர் வசனத்துக்கு எந்த இடத்துலயுமே வந்துட்டு காம்ப்ரமைஸும் ஆகவே இல்லை. அதே போல மூணாவது விஷயத்த பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருந்துச்சு. சோ இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இது மூணுமே எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு எல்லாமே அடிப்படையா வந்துட்டு அவருடைய ஜெபம் தான். அவர் வந்துட்டு தானியேல் 6:10 நம்ம வந்துட்டு வாசிச்சோம். அவர் வந்துட்டு 6:10 அங்கே அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. சோ அவனுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு தன்னுடைய மனத்தாழ்மையை வந்துட்டு காமிக்கிறான் அப்படிங்கிறது இந்த வசனத்துக்கு தெரியுது. அவன் தான் முன் செய்து வந்தபடினாக்க அவன் எப்ப கர்த்தரை வந்துட்டு அவன் விசுவசிக்க ஆரம்பிச்சானா அப்பையில இருந்துட்டு அவன் கடைசி வரைக்கும் வந்துட்டு 3 வேளையும் வந்துட்டு முழங்கால் படிட்டு தான் வந்துட்டு ஜெபம் பண்ணினார். அப்ப அவர் வந்து கான்ஸ்டன்டா அதை வந்துட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் வந்துட்டு விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தரை தான் எல்லா காரியத்திலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு சார்ந்து இருந்தார். அவர் வந்துட்டு எல்லா காரியத்திலையுமே கர்த்தருக்கு வந்துட்டு நன்றி சொன்னார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல அவர் எல்லா காரியத்திலையும் அவருக்கு துன்பம் வந்தாலும் சரி அவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நன்றி உள்ளவராக தான் இருந்தார் ஒழிய எந்த இடத்துலயும் ஒரு சலிப்போ எந்த ஒரு, ஏன்னா தன்னை வந்துட்டு கொலை பண்ண போற, அதாவது வந்து நேபுகாத் ராஜா வந்து 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்த கனவை வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அது கனவையும் நீங்க வெளிப்படுத்தணும், அதே போல வந்துட்டு அந்த கனவுக்குரிய அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும், அப்படி இல்லைன்னா இங்க உள்ள ஞானிகளையும் சாஸ்திரிகளை எல்லாத்தையுமே வந்துட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி, யாருமே சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொல்லுங்கன்னு சொல்றப்ப அந்த இடத்துலயும் வந்துட்டு தானியேல் பாத்தீங்கன்னா பதற்றமே இல்லாம போய் என்ன ராஜாவுக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் ராஜா கிட்ட போய் பர்மிஷன் டைம் வாங்கிட்டு திருப்பி அவர் என்ன பண்றாரு, அவர் வந்துட்டு கர்த்தரை சார்ந்திருக்கார். போய் அவருடைய நண்பர்களோட அதை வந்து பகிர்ந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ண விதத்தை பாத்தீங்கன்னாக்க ஜெபம் பண்ண தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றப்ப கர்த்தர் வந்துட்டு அதை வந்து வெளிப்படுத்தினார். ஆனா வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு எப்படி நடந்துகிட்டாரு, ராஜா கிட்ட பேசின விஷயங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு இது தன்னை வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு அவர் வந்து மேன்மைப்படுத்தவே இல்லை. வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்னா ஒரு சில வசனங்கள் தானியேல்ல 2:30 உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக நாணம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ஆமென். ஆமென். இவருக்கு எல்லாமே தெரியும், இவர் சொல்ல போற அர்த்தம். ஏன்னா இவர் வந்து அந்த கனவையும் அதற்குரிய அர்த்தத்தையும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ராஜா வந்துட்டு அவரை வந்து வணங்குறாரு. வணங்கி அவருக்கு சன்மானங்களை எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாரு. அந்த ராஜாவே வந்து அவரை வணங்குறாரு. ஆனா இவ்வளவும் வந்துட்டு இருந்த போதிலும், இவ்வளவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இது வந்துட்டு எனக்கு என்னுடைய அறிவினாலேயோ என்னுடைய தேவ பக்தியினாலேயோ என்னுடைய ஞானத்தினாலே கிடையாது, எனக்கு ஞானம் உண்டு என்பதனால அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுமையா தாழ்த்திட்டு, ராஜா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்காக வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இதை வந்துட்டு என்னை கொண்டு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தன்னை வந்துட்டு தாழ்த்துறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு உறுதியாக இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ராஜாவே வந்துட்டு சாட்சி கொடுக்குற விஷயம். ஏன்னா அவர் சிங்கத்து கொகையில போட்டுருவாங்க, அவர் ராஜாவோட கட்டளையை மீறிட்டாருன்னு சொல்லி அந்த தரியு ராஜா வந்துட்டு அவரை வந்துட்டு சிங்கத்து கொகையில போடக்கூடிய சூழல் வந்துடும். ஆனா ராஜா வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அவரை வந்து தப்பிக்க வைக்கணும்னு பாக்குறாரு. ஆனா முடியல, சிங்கத்து கொகையில போட்டாங்க. வாசிப்போமே தானியேல்ல 6வது அதிகாரத்துல 16வது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென்.
ஸோ அதாவது தானியேல் ஜெபம் பண்ற விஷயங்களை பார்த்துட்டு அவர் வந்துட்டு தொடர்ந்து அவர், ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அவருக்கு அங்கதான் இருக்கிறாரு. அப்ப அவருடைய பழக்க வழக்கங்களை அவர் வந்துட்டு அவர் தன்னை ஆராதிக்கிற தேவனை வந்துட்டு விடாம வந்துட்டு எல்லா காரியத்திலயும் பற்றி வைக்கிறாரு. அவர் செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்றாரு அப்படிங்கிறத ராஜா உணர்ந்து, ஆனா வந்துட்டு தானியேல் போய் இந்த காரியத்தை தான் இட்ட கட்டளையில அவர் போய் வந்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டாரு. அவரை எப்படியாவது காப்பாத்துன்னு பாக்குறாரு, முடியல. ஆனா அவர் விசுவசிச்சு சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்படியே அடுத்து வந்துட்டு 20வது வசனத்துல இருந்து வாசிங்க. 20ல இருந்து 23 அதே அதிகாரம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, ராஜா 2வது தடவை வந்து அடுத்த நாள் காலையில வந்து அவருக்கு நைட்டு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில வந்து முதல்ல வந்துட்டு அதை தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் தான் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ராஜா வந்துட்டு விசுவசிக்க ஆரம்பிச்சார். தானியேலுடைய விசுவாசத்தையும் அவருடைய கிரியைகளையும் பார்த்துட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கிறப்ப, அங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு ராஜா நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு கர்த்தருக்கு முன்னாடி என்கிட்ட வந்து குற்றமற்றவனாக காணப்பட்டதுனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு சிங்கத்தின் வாயிலிருந்து நான் வந்து சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு வந்து கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. அதே போல நான் வந்துட்டு உங்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு நீதி கேடும் செய்ததில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நீதி கேடு செய்யணும். ராஜா ஒரு கட்டளையிட்டா அதை செய்யணும். ஆனா கர்த்தர் அதுக்கு மேல வச்சிருக்கிறாரு, நீ வந்துட்டு சிலைகளுக்கோ நீ வந்துட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கப்ப, தேவனுடைய வார்த்தைகள் தான் வந்துட்டு நீதியான வார்த்தைகள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ராஜாவுடைய இது வருது. அப்ப தேவனுக்கு எதிராக ராஜா வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறாருங்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்துட்டு தேவனுக்கு வந்துட்டு முதன்மையை வந்துட்டு கர்த்தருக்கு முதன்மையை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சேதமும் அவருக்கு வந்துட்டு ஏற்படவில்லை. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு உறுதியாக இருந்தாரு அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பாக்குறோம். ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு, தன்னுடைய 2வது வருகையின் போது நான் வந்துட்டு அந்த நாளும் அந்த நாளிகையும் உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க வந்து இதற்கெல்லாம் தப்பித்து நீங்க வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு எப்பொழுதுமே விழித்திருங்கள்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நாமளும் வந்துட்டு தானியேலை போல வந்துட்டு 1 தெசலோனியர் 5:17-18 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய சித்தம் நாம ஒவ்வொருவருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் கர்த்தரை தான் சார்ந்து இருக்கணும். எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு வந்துட்டு நாம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கர்த்தர்ட்ட ஒப்புவித்து ஜெபம் பண்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பதான் வந்துட்டு மனுஷகுமாரன் வரும் பொழுது அந்த நாளும் நாளிகையும் நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் நம்மளை வந்துட்டு மறுரூபம் ஆக்கப்படுவார்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம ஜெபத்துல விழித்திருந்தோம்னாக்க நாம எல்லோருமே அவருடைய வருகையின் போது வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அதுல வந்துட்டு எல்லளவும் வந்துட்டு மாற்றமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு தானியேலுடைய வாழ்க்கை அவருடைய அந்த 12 அதிகாரத்துல இருந்து நாம வந்துட்டு கத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் வந்துட்டு அவர் மூலியமா வந்துட்டு அந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், அந்த ராஜ்யங்கள்ல வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தானியேலுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தினார். ஏன் வந்து வெளிப்படுத்தினாருன்னு பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா வசனம் வந்துட்டு சொல்லிடுது, நீ என் மேல் அன்பாக இருந்தால், யோவான் 15வது அதிகாரத்துல 14 இருந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க, நீ என் மேல அன்பா இருந்தீங்கன்னா நீ வந்துட்டு என் கட்டளைகளை கை கொள்ளு. நீ அதே மாதிரி கட்டளைகளை கை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்க நான் உன்னை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், உன்னை நான் என்னுடைய நண்பனாக பாவிப்பேன். எப்படி ஆபிரகாமுக்கு வந்துட்டு நண்பனாக பாவித்து வரக்கூடிய காரியங்களை வந்துட்டு வெளிப்படுத்தினாரோ, அதே போல வந்துட்டு தானியேலும் வந்துட்டு, ஏன்னா தானியேலை குறிச்சு நம்ம வந்துட்டு பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க 10வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிங்க. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான்.
இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். ஆமென். ஆமென். சோ பிரியமான அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல வந்துட்டு பிரியமான தானியேலேன்னு வந்து சொல்லியிருக்குது. நீ வந்துட்டு உன்னுடைய ஜெபம் வந்து கேட்கப்பட 9வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தாலும் சரி, உன்னுடைய ஜெபம் வந்து ஆரம்பிக்கிறப்பே வந்துட்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நீ வந்துட்டு மறைபொருளை அறிந்து கொள்வதற்காக கப்ரியேலாக நான் வந்திருக்கேன்னு வந்துட்டு அங்க வந்துட்டு சொல்றப்ப, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக தான் வந்துட்டு தானியேல் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு இருந்தாரு. சோ அதே போலதான் அந்த வசனம், நமக்கு அதே வசனம் தான் வந்துட்டு யோவான் 15வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. நான் வந்து உங்களை ஊழியக்காரன்னே, நீங்க என் வசனத்தை கை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்க நான் உன்னை ஊழியக்காரனே சொல்ல மாட்டேன், உன்னை என்ன சீஷன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. நான் வந்து அதற்கு மேல வந்துட்டு உன்னை நண்பனாக பாவித்து நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில சரி, நீ என்னென்ன அறிந்து கொள்ள விருப்பப்படுறியோ அதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வெளிப்படுத்துறேன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அப்ப வந்துட்டு நாம வந்துட்டு அந்த மாதிரி வந்து கர்த்தருக்கு வந்துட்டு ஊழியக்காரனுக்கு மேல அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவருடைய நண்பனாக இருக்கிறதுக்கு நாம வந்துட்டு முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் முயற்சி பண்ணலைனாலும் அவருடைய கட்டளைகளை வந்துட்டு நாம முழு உள்ளத்தோடு, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு பாக்குறாரு நம்மளுடைய இருதயத்தை தான் வந்து ஆராய்ந்து பார்க்கிறவருடைய, நம்ம வந்து கட்டாயத்தின் பேர்ல நாம ஜெபம் பண்றோமா, கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு நம்ம வந்து வேதத்தை வாசித்தோம்னாக்க அதனால நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாது. ஏன்னா கர்த்தர் நமக்காக வந்துட்டு தன்னுடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. தானியேல் வந்துட்டு எல்லா காரியத்திலும் ஞானமும் விவேகமும் இருந்தாரு. அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முதல் அதிகாரத்திலையும் நம்ம வந்து வாசிச்சு பார்க்கலாம், 2வது அதிகாரத்திலையும் வாசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பாவம் செய்யாதபடிக்கு அந்த உணவுகளை வந்துட்டு சாப்பிடக்கூடாது, பழைய ஏற்பாட்டுல நமக்கு நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டதன்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருதயத்துல வந்துட்டு நிதானிச்சு அதன்படி வந்துட்டு தேவனுக்கு உத்தமா இருந்தப்ப கர்த்தர் வந்துட்டு அவரோட இருந்து எல்லா காரியத்தையும் வந்து வாய்க்க பண்ணினாரு. அதே போல வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவர் வந்துட்டு மனத்தாழ்மையா வந்துட்டு இருந்த விஷயங்களை நம்ம 2வது அதிகாரத்திலையும் பார்க்கலாம், 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்திலையும் வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும். சோ நாம எல்லோருமே வந்துட்டு இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நம்மை நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்த்து எல்லோருமே வந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு மறுரூபமாகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லோருக்குமே வந்துட்டு என்னுடைய வாழ்த்துதலை சொல்கிறேன். நாம வந்து ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த கூடுகையை வந்துட்டு முடிப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், 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 என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டு அழைத்தமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பாவிகளாக இருந்த எங்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை நீங்க வந்துட்டு காண்பிச்சீங்கப்பா. அந்த வெளிச்சத்தை காண்பதற்கு ஏதோ ஒரு சகோதரனையோ சகோதரிகளையோ எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு அவர்கள் மூலியமாக வந்துட்டு சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தினீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலையாக்குங்கிற அந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆவியினால எங்களுக்கு இன்றளவும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து புரிய வச்சு நீங்க வந்து இன்றளவும் எங்களை வந்து உங்களுடைய சத்திய வசனத்தினால வழியை நடத்துறீங்கப்பா. உங்களுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளவில்லாம கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்தினாலாவது வந்துட்டு சுவிசேஷன் நிமித்தம் வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை நீ வந்துட்டு அதை செய்யாவிட்டால் அது உனக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த மாதிரி தருணத்திற்காக நாங்க வந்துட்டு எங்களுக்கு சுவிசேஷம் வந்து சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைச்சும் வந்துட்டு எங்களுடைய பெருமையினாலேயோ இல்லை எங்களுடைய பயத்தினாலே எந்த ஒரு காரியத்தினாலும் நாங்க வந்துட்டு அதை சொல்லாம போன எத்தனையோ ஆத்துமாக்கிட்ட நாங்க வந்து சொல்ல தவறிட்டோம்ப்பா. நாங்க வெட்கப்பட்டு தவறிட்டோம்ப்பா. அதற்கெல்லாம் இந்த நேரத்துல எங்களை நீர் தயவாய் மன்னிக்கும்படியாக உம்மிடத்துல நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோமப்பா. இயேசுவே, இதோ வரும் நாட்களிலே எங்களோட இருந்து நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அதை நாங்க முழுமையாக விசுவசிக்கிறோமப்பா. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்கப்பா. நன்மையும் தீமையும் எப்படி வந்து பகுத்தறியும் சொல்லி உங்களுடைய வசனத்துல எங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்துருக்கீங்கப்பா. உங்களுடைய வசனத்தை நாங்க வாசித்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளாலே நாங்கள் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு சுடர்களை போல வந்துட்டு சீஷர்கள் வருவார்னு சொல்லியிருக்கீங்கப்பா. சீஷர்கள் வந்து உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டால் எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்லியிருக்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள போகாம எப்பொழுதுமே வந்துட்டு வாஞ்சையோடு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் நற்கிரிகளை செய்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வந்து தகுதிப்படுத்தி அதற்கு உண்டான செயல்களை
அதற்குண்டான சூழல்களை நீ ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக இந்த நேரத்துல எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.